வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ். இங்கே கிரிக்கெட் அண்ட் சினிமாவை பற்றி ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். அந்த கான்வர்சேஷன்ஸில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் இன்னைக்கு வந்து ஐபிஎல் மேட்ச் பற்றின ஒரு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் இருந்துச்சு. பட் சடனாக இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. ரொம்ப நாளாக, அதுவும் முக்கியமாக இந்த ஐபிஎல் 2025 ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு டாபிக் வந்து ரொம்ப சிவியராக சீரியஸாக போயிட்டு இருக்குது. சிஎஸ்கேல தோனி தான் இருக்கிறது பிகஸ்ட் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி பற்றி, சிஎஸ்கே பற்றி, அந்த ரிட்டையர்மெண்ட் விஷயங்கள்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். அந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் தான் முக்கியம், பிளேயர் செகண்ட் தான். டீம் ஜெயிச்சாதான் அந்த பிளேயருக்கு மரியாதை. அண்ட் செகண்ட் பாயிண்ட், தோனியோட கேம் நம்ம வந்து இத்தனை வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கோம். அவர் உள்ளார வந்ததுக்கப்புறம் அது T20 இருக்கட்டும், ODI டெஸ்ட்டாக இருக்கட்டும், டைம் எடுத்துப்பாரு. எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு எந்த பவுலர் வந்து டார்கெட் பண்ணணும்னு தோணுதோ அந்த பவுலர் தான் வந்து அடிப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு சேசிங்காக இருந்துச்சு அப்படின்னா கடைசி ஓவர் வரைக்கும் வந்து கொண்டு போவார். இதுதான் வந்து அவருடைய கேம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் IPL 2025 தான் பாத்தீங்கன்னா தோனி வந்து ரிட்டையர் ஆகணும், அவர் வந்து வெளியே போக சொல்லுங்க, அவர் சரி கிடையாது சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷம் நடந்த 5 மேட்சஸ்ல தோனி எப்போ என்ட்ரி ஆயிருக்காரு, அப்படி என்ட்ரி ஆகுறப்போ சிஎஸ்கே நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் கலெக்ட் பண்ணேன். சிஎஸ்கே vs RCB மேட்ச்ல சிஎஸ்கே சேஸ் பண்ணது கிட்டத்தட்ட 197 ரன். தோனியோட என்ட்ரி பாயிண்ட் எப்போ இருந்துச்சு அப்படின்னா 99க்கு 7. அதாவது நம்ம சொல்லலாம், அஸ்வின் தான் வந்து தோனிக்கு முன்னாடி இறங்கினாரு. அதுக்கு முன்னாடியே வந்து தோனி இறங்கி இருக்கணும். அவர் இறங்கிருந்தா வந்து ஏதாவது இன்டென்ட் காமிச்சிருந்தா கொஞ்சம் வந்து மேட்ச் க்ளோஸா போயிருக்கும், இல்ல மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சப்போஸ் அவர் அஸ்வினுக்கு முன்னாடியே இறங்குறாருன்னு வச்சுக்கோமே, அப்போ 80க்கு 6, அது எப்போ 12.5 ஓவர்ல கிட்டத்தட்ட இன்னும் 42 பால் தான் இருக்கு. 42 பால்ல கிட்டத்தட்ட 120 ரன் அடிக்கணும். அஸ்வினுக்கு முன்னாடி தோனி வந்திருந்தாலுமே ஆல்மோஸ்ட் தோனி வரப்போ மேட்ச் முடிஞ்சிருச்சு, செத்து போச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவி 31 பால் 41, எப்போ 197 ரன் சேஸ் பண்றப்போ 31க்கு 41, திரிபாதி 5 ரன், கெய்க்வாட் 0, ஹூடா 4, சாம் கரன் 8, சிவம் துபே 19, ரவீந்திர ஜடேஜா 19 பாலுக்கு 25. ஓப்பனிங்ல லைக் தோனிக்கு முன்னாடி ஆடின நிலைமை எப்படி இருக்குன்னு அதை பார்த்துக்கோங்க. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே vs RR. சிஎஸ்கே சேஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 182. தோனியோட என்ட்ரி பாயிண்ட் எப்போ 15.5 ஓவர்ல 129க்கு 5 இருக்கப்போ இன்னும் எத்தனை ஓவர் இருக்கு? இன்னும் 4.1 ஓவர் தான் இருக்கு. சேஸ் பண்ண வேண்டியது 50 ரன்னுக்கு மேல. இதுல தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்காரு. இதுல தோனிக்கு முன்னாடி ஆடினவங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்தாங்க அப்படின்னா ரச்சின் ரவி 0, ராகுல் திரிபாதி 19 பாலுக்கு 23, ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் தான் 44க்கு 63 அடிச்சிருக்காரு. அவரும் துபே ஜஸ்ட் 18, விஜய் சங்கர் 9 அண்ட் ரவீந்திர ஜடேஜா 22 பாலுக்கு 32. அண்ட் அடுத்த மேட்சுக்கு வருவோம், சிஎஸ்கே vs DC. தோனியோட என்ட்ரி பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10.4 ஓவருக்கு 74க்கு 5 அண்ட் இவங்க சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது 183. அதாவது இன்னும் 9 ஓவர்ல 110 ரனுக்கு மேல அடிக்கணும். அண்ட் தோனிக்கு முன்னாடி ஆடினவங்க எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க பாப்போமா. ரச்சின் ரவீந்திரா 6 பாலுக்கு 3, ரிவான் டானே 13, ருத்ராஜ் கெய்க்வாட் 5, விஜய் சங்கர் 54 பாலுக்கு 69, சிவம் துபே 15 பாலுக்கு 18, ரவீந்திர ஜடேஜா 3 பாலுக்கு 2. இதுல பாத்தீங்க அப்படின்னா தோனி 26 பாலுக்கு 30 அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்ல நம்ம வந்து ஒரு சில டிபேட் வைக்கலாம். தோனி வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் காட்டியிருக்கணும், லைக் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஆடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாயிண்ட் தான், தோனியோட கேம் அது கிடையாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து கொண்டு போக ட்ரை பண்ணுவாரு. அது சரியா தப்பா அப்படின்றத நம்ம வந்து ஃபர்தரா டிபேட் பண்ணலாம். பட் அவருடைய கேம் அதுதான். இந்த இதுல கண்டிப்பா இன்டென்ட் காமிச்சிருக்கலாம். பட் அப்படி இன்டென்ட் இவர் காமிச்சிருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மேட்சை வந்து கொஞ்சம் பக்கத்துல கொண்டு போயிருக்கணும். அட்லீஸ்ட் இவர் வந்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 140, 130 அப்படி வந்திருந்தாரு அப்படின்னா இவர் இன்டென்ட் காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிபேட் பண்ணலாம். பட் இவர் வர்றப்போ 74-5, 10.4 ஓவர்ல மேட்ச் ஆல்மோஸ்ட் டெட். அண்ட் அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே vs PBKS அண்ட் இவங்க சேஸ் பண்ணது 219 ரன். தோனியோட என்ட்ரி பாயிண்ட் 153க்கு 3, 15.5 ஓவர். அதாவது இன்னும் 4 ஓவர்ல 70 ரன்னுக்கு மேல அடிக்கணும். தோனி இறங்குறதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் வந்து எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பாப்போமா. ரச்சின் ரவீந்திரா 23 பாலுக்கு 36, எவ்வளவு ரன் சேஸ் பண்றாங்க 219. ரிவான் கான்வே 49 பாலுக்கு 63, 140 ஸ்ட்ரைக் ரேட்ல எவ்வளவு சேஸ் பண்றாங்க 219. ருத்ராஜ் கெய்க்வாட் 1 ரன்ல அவுட். சிவம் துபே 27 பாலுக்கு 42, 155 ஸ்ட்ரைக் ரேட். இவர் பாத்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 6 அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி சமயங்கள்ல 219 சேஸ் பண்றப்போ அட்லீஸ்ட் யாராவது ஒரு பிளேயர் 200 ஸ்ட்ரைக் ரேட்லயோ இல்ல 180 ஸ்ட்ரைக் ரேட்லயோ 180 ஸ்ட்ரைக் ரேட்லயோ ஆடி இருக்கணும். ஆனா யாருமே ஆடல, ஒருத்தரை தவிர. திரும்பவும் MS தோனி 12 பாலுக்கு 27. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா தோனி இறங்குறப்போ தோனி வந்து ஏதாவது மிராக்கிள் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி இந்த பிளேயர்ஸால எதுவுமே பண்ண முடியல. மேட்ச் ஆல்மோஸ்ட் டெட். அதாவது நம்ம தோனி ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து சில தற்குறி மக்கள் சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு கேப்டனா வந்து டாஸ் வின் பண்ணி நீங்க பேட்டிங் ஆட மாட்டீங்க, சேசிங் தான் ஆடிங்க. சேசிங் தான் நீங்க வந்து மாஸ்டர் கிளாஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆடவே தெரியாதுன்ற மாதிரி தான் டாஸ் வின் பண்ணி நீங்க வந்து சேசிங் எடுப்பீங்க. நீங்க ஹையா இன்வெஸ்ட் பண்ண ஸ்பின்னர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸோட கோட்டா வந்து நீங்க கடைசிக்கு முடிக்க மாட்டீங்க. அவங்க நல்லா போட்டாலும் சரி, நல்லா போடலாலும் சரி, ஜடேஜா கன்சிஸ்டன்டா போட்டாலும் சரி, போடலாலும் சரி, நூர் அகமது நல்லா போட்டாலும் சரி, விக்கெட் எடுத்தாலும் சரி, எடுக்கிறனாலும் சரி, அவங்களுடைய கோட்டாவை வந்து நீங்க முடிக்க மாட்டீங்க. 12 ஓவர் இது வரைக்கும் ஒரு மேட்ச்ல கூட முடிச்சதே கிடையாது. உங்க டாப் ஆர்டர், அதுலயும் முக்கியமா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட் இன்க்ளூடிங் த கேப்டன்
நீங்க வந்து கொஞ்சம் கூட இன்டென்ட் இல்லாம ஆடுவீங்க. பவர் பிளேல 30 ரன் 40 ரன் அடிப்பீங்க. ஈவன் யூ ஆர் சேசிங் 210 220 அண்ட் ருத்ராஜ் வந்து நம்பர் 3ல எதுக்கு ஆடுறாலும் தெரியல. இந்தியன் டீம்ல வந்து ஓப்பனிங்ல வந்து ஆல்ரெடி நிறைய காம்படிஷன் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்பர் 3ல ஆடணும் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் டீம்ல ஏதாவது போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சு ஆடுறாரா என்னன்னு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் உங்க இன்டென்ஷன் அப்படி இருந்தாலுமே அதுலயாவது ஒழுங்கா ஆடணும்ல. அதுலயும் ஒழுங்கா ஆடுறது கிடையாது. அதே மாதிரி 6 ஹிட்டிங் எபிலிட்டி எல்லா டீம்லயுமே ஏதாவது ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 or 2 பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல இந்தியன் பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு 6 ஹிட்டிங் பிளேயர்ஸ் வந்து ஹியூஜ் 6 ஹிட்டிங் பிளேயர்ஸ் வந்து தூபே அண்ட் அதை விட்டா தோனி தான். இதுல வர ஸ்டாட்ஸ் தான் சொல்றாங்க, கமெண்ட்ரியும் சரி, நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா நம்ம பவர் பிளேயர்ல இது வரைக்கும் அடிச்ச 6 பாத்தீங்க அப்படின்னா 3 தான். அண்ட் மோஸ்ட்லி சிக்ஸஸ் பாத்தீங்க அப்படின்னா 10வது ஓவர்ல தான் வருதான். இந்த 10வது ஓவர்ல யார் அடிக்கிறா? தூபே வந்து தான் 6 அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட் ஒன்று இருக்குது. பவுலிங்ல வந்து உங்களுக்கு யாரை எப்போ பவுலிங் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இதுக்கு முன்னாடி தோனி வந்து யூஸ் பண்ணிருக்காரு, பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்காரு. சரி, அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க. ஆனா அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒரு மேட்ச் ட்ரை பண்றீங்க, ரன்ஸ் போறாரு. 2 மேட்ச் ட்ரை பண்ணீங்க, ரன்ஸ் போறாரு. ஆனா அதே மாதிரி இன்னொருத்தவர் நூர் அகமதுன்னு ஒருத்தவர் பவர் பிளேல அவங்களுடைய ஆப்கானிஸ்தானுக்காகவும் சரி, மற்ற லீக்ஸ்லயும் சரி பவர் பிளேயர் நல்லா போட்டு கண்டெயின் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குற ஒரு பிளேயரை நீங்க வந்து பவர் பிளே இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஸ்டபனா இருக்கீங்க. அப்படியே அவங்க நல்ல பால் போட்டாலுமே நீங்க கேச்சஸ் மொத்தமா டீமா சேர்ந்து இருக்கிற நல்ல நல்ல கேச்சஸ் எல்லாருமே விட்டுருவீங்க. அண்ட் உங்க கேப்டன் பாத்தீங்கன்னா, அதாவது ருத்ராஜ் பாத்தீங்கன்னா 50 ரன்ல தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து சொல்லுவாரு. அண்ட் கோச் வந்து எங்களுக்கு தேவையான பிச்சை வந்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க, இது வந்து நாங்க கேட்ட பிச்சே கிடையாது, அதனால வந்து எங்களால பிச்சை ரீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டுவாரு. இதெல்லாம் தாண்டி ஒழுங்கா உங்களால டீம் செலக்ட் பண்ண தெரியல. கிட்டத்தட்ட 3-4 மேட்ச்லயே 17 பிளேயர் ஆடிட்டீங்க. ஸோ உங்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இந்த காரணங்களால எல்லாம் சேர்த்து நீங்க இந்த மேட்ச் எல்லாம் தோத்துட்டு ஜஸ்ட் தோனி ரிட்டையர் ஆனா மட்டும் வந்து இந்த டீம் ஜெயிச்சிரும், தோனியால தான் இந்த வந்து டீமே தோக்குது, அவர் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கடிக்கிறது எந்த வகையில நியாயம்? சரி, ரிட்டையர் ஆகணும்னு சொல்றாங்கல்ல, இவங்கலாம் யாரு அப்படின்னா மும்பை ஃபேன்ஸோ, ஆர்சிபி ஃபேன்ஸோ, இல்ல மற்ற டீம் ஃபேன்ஸோ கிடையாது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். இதே ஃபேன்ஸ் தான் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே தோத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, தோனி 6 அடிச்சா போதும், அவர் 6 அடிச்சு அதை பார்த்தா போதும் சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியா இருந்தாங்க. இதே ஃபேன்ஸ் தான் ஜடேஜா அவுட் ஆனாலும் பரவாயில்ல, தோனி வராரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பயங்கரமா சியர் பண்ணாங்க. ஜடேஜா என்னதான் சூப்பர் நாக் ஆடி இருந்தாலுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்தாங்க. ஜடேஜா மட்டும் கிடையாது, ருத்ராஜும் ஒரு மேட்ச் 98 அடிச்சு 100 அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாம, கொஞ்சம் கூட கவலை இல்லாம தோனி இறங்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சாங்க, பாட்டு போட்டு விசில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் இயர் இவங்க பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இருந்தாங்க. அன்டில் அந்த லீகோட லாஸ்ட் மேட்ச் வர்சஸ் ஆர்சிபி வரைக்குமே சிஎஸ்கே தான் பயங்கரமான ஃபேவரட்டா இருந்தாங்க. ஏன்னா ஆர்சிபி கூட விளையாடுறப்பையும் ஆர்சிபி தான் வந்து இவ்வளோ ரன் ரேட்ல ஜெயிக்கணும், அப்பதான் உள்ளார போக முடியும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. சிஎஸ்கேக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது, மேட்ச் ஜெயிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வருஷமே வந்து பயங்கர இன்டர்டோர்லாம் ஆடல, நிறைய மேட்ச் சொல்ல போனாங்க, நிறைய கேப்டன்சி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா டீமும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு, பிளே ஆஃப்ஸ்க்கு போயிடுவாங்கன்னு சொல்லி ஏதோ நம்பிக்கை இருந்துச்சு. பட் 2 விஷயம் இருக்குங்க. டைம் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுவாங்க. த பெஸ்ட் திங் அபவுட் டைம் இஸ் இட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த வாயிலாம் தோனி 6 அடிச்சா போதும், எனக்கு பைசா வசூல் ஆயிடுச்சு, நான் கொடுத்த 10,000 20,000 வந்து வசூல் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருந்துச்சோ, அதே வாய் இதுக்கப்புறம் நான் வந்து டிக்கெட்டே எடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் 20,000 டிக்கெட்டே எடுக்க மாட்டேன், கடன் வாங்கி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ரிட்டையர் ஆக சொல்லிட்டு இருக்குது. அப்படி டைம் சேஞ்ச் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரியாலிட்டி ஹிட் ஆகும். எப்போ கடைசி லீக் மேட்ச் லாஸ்ட் இயர் ஆர்சிபி கூட தோத்தாங்களோ அப்பதான் அவங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆச்சு. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்சிபி கிட்ட தோத்தா அப்படின்னாலே போய் ஆர்சிபி கிட்ட தோக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார், எந்த டீமா இருந்தாலுமே அந்த டீம் அன்னைக்கு நாள்ல நல்ல கேம் விளையாடுறாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க. அது ஆர்சிபியா இருந்தாலும் சரி, பஞ்சாபா இருந்தாலும் சரி, டிசியா இருந்தாலும் சரி, எந்த டீமா இருந்தாலும் சரி. ஸோ அந்த டீம் கூட போனா போதுன்னு தோக்குறோம், இல்ல அந்த டீம் கூட போய் தோக்குறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இங்க தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி, இந்த ஓகே பூமர் மாதிரி சில தற்கொலைகள் வந்து சேனல் சேர்த்துறாங்களா, அவங்களும் அதே தான் சொல்றாங்க. அண்ட் இந்த வருஷம் 5ல் 4 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தான் மேல வானத்துல பறந்து இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி ரியாலிட்டிக்கு வராங்க. இப்பதான் உண்மை என்னன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. இதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், எப்பயுமே டீம் தான் ஃபர்ஸ்ட். டீம் ஜெயிக்கிற வரைக்கும் தான் மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் போகும். அந்த மாதிரி இப்போ சிஎஸ்கே தோத்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம யாரை பிளேம் பண்றோம்? தோனியை. நீங்க தோனிக்கு வந்து பயங்கரமா ஹைப் கொடுப்பீங்க. ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடில இருந்து சிங்கம் வருது, தலை வருது, அன்புடனுக்கு அவர் வராரு, இறங்கி பஸ்ல இருந்து இறங்கிட்டாரு, பேட்டை கையில எடுத்துட்டாரு, கிளவுஸை கையில மாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா நீங்களே ஹைப் கொடுப்பீங்க. நீங்களே வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு கண்டிப்பா தலை உள்ளார இறங்குறப்போ போட்டே ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே பாட்டை ரெடி பண்ணி பயங்கரமா அவர் உள்ளார இறங்குறப்போ அந்த பாட்டை போட்டு அந்த ரீல்ஸை போட்டு எல்லாரும் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்படி எல்லாம் பண்ணி நீங்களே வந்து டிக்கெட் ரேட்டை பயங்கரமா அதிகமாக வைப்பீங்க. எஸ், மேனேஜ்மெண்ட் தான் டிக்கெட் ரேட் அதிகமாக வைக்குது. அவங்க அதிகமாக விற்கிறதுக்கு காரணம் யாரு? இவ்வளோ டிக்கெட் ரேட் வச்சாலும் இதை வாங்கி வந்து பார்க்கறதுக்கு முட்டாளுங்க இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க விற்கிறானுங்க. ஸோ உங்களை நீங்களே முட்டாள் ஆக்கிப்பீங்க.
அந்த டிக்கெட்டையும் வாங்கிட்டு போயிட்டு சும்மா கிடையாது, கடன் வாங்கி 20,000 30,000 சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்காம தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து தோனி 6 அடிச்சது பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு நீங்களே திரும்ப வருவீங்க. ஆக்ஷன்ல அஸ்வின் எடுக்கிறப்போ, திரிபாதி எடுக்கிறப்போ, விஜய் சங்கர் எடுக்கிறப்போ யங் பிளேயர்ஸ் ஏன் எடுக்கலன்ற கேள்வி வராம இவங்கெல்லாம் வந்து தோனியோட கேப்டன்சி கீழே இல்ல தோனியோட மென்டர்ஷிப் கீழே வந்தா அவங்க சூப்பரா ஆடிவாங்க சொல்லி நீங்களே பில்டப் கொடுத்தீங்க. ஆனா இப்போ 4 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் உடனே உங்க டீமை நீங்களே வந்து பேஷ் பண்ணி அசிங்கமா பேசி அவங்களை வந்து தரைக்குறைவா பேசி அவ்வளோ தூரம் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த தோனியும் சரி மற்ற எல்லா பிளேயர்ஸும் சரி அசிங்கமா பேசி அவரை ரிட்டையர் ஆக சொல்றது நீங்க தப்பு பண்ண நீங்க தான், தப்பு பண்ண சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். சரி, இப்போ தோனி ரிட்டையர் ஆகணுமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிட்டையர் ஆகுறதோ ஆகாதோ அவருடைய விருப்பம். ஆனா தோனி அவர்கள் நான் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ல தான் ரிட்டையர் ஆகும், ஒரு கப் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரிட்டையர் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாரு அப்படின்னா 2023 ஐபிஎல் ஃபைனல்ஸை விட ஒரு பெஸ்ட் மொமெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அது வரைக்கும் மக்கள் எல்லாமே மூவ் பண்ணியிருந்த ஜடேஜா பயங்கரமான ரிடம்ஷன் கொடுத்து அந்த மேட்ச் அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. கடைசியாக 4 அடிச்சு கிரவுண்டை சுத்தி ஓடி வந்து எமோஷனலா தோனி அவர்களை கட்டி பிடிச்சாரு. தோனியும் வந்து கண் கலங்க ஜடேஜா அவர்களை வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு பெர்ஃபெக்ட் மொமெண்டோட அப்படியே ரிட்டையர் ஆகியிருக்கலாம். ஆனா ப்ராப்ளம் அங்க ஸ்டார்ட் ஆகல, அதுக்கு முன்னாடி 2022 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போதான் ஜடேஜாவுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அது வந்து அவருடைய ஃபீல்டிங்ல வந்து நிறைய எஃபெக்ட் ஆச்சு, நிறைய கேட்சஸ் விட்டாரு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆச்சு. உடனே என்ன பண்ணாங்க, சரி நீ வந்து இதுக்கப்புறம் கேப்டன்சி பண்ண வேணாம் இப்படி பண்ணிட்டு இருந்தா சிஎஸ்கே அந்த டீம் அந்த பிரான்ச்சைஸ் அந்த ஒரு பெரிய நேம் வந்து கீழே விழுந்துறதுக்காக திரும்ப ஜடேஜாட்ட இருந்து தோனிட்ட கேப்டன்சி கொடுத்தாங்க. இப்போ 2024 அண்ட் 2025 ருத்ராஜ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, திரும்ப இப்ப என்ன பண்ண போறீங்க, ருத்ராஜ் கிட்ட இருந்து கேப்டன்சி வாங்கி ஜடேஜாட்ட கொடுப்பீங்க, அது திரும்ப தோனிட்ட கொடுக்க போறீங்களா? அந்த ஜடேஜா கிட்ட இருந்த கேப்டன்சி அப்படியே கண்டினியூ பண்ணி அவர் மேல பயங்கரமா பிரஷரை போடாம கொஞ்சம் தோனி ஹெல்ப் பண்ணி எப்படியாவது அந்த ஒரு சீசனை மட்டும் ஓட்டிட்டு அடுத்த சீசனான 2023 ஃப்ரெஷ்ஷா வந்து நல்லா விளையாண்டுட்டாங்க அப்படின்னா அதே கப்ப தோனியோட கேப்டன்சி கீழே இல்லாம ஜடேஜாவோட கேப்டன்சி கீழே சிஎஸ்கே வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். தோனி அதோட ரிட்டையர் ஆகிருக்கலாம். ஆர்எல்ஸ் 2023 அப்புறம் இப்போ தினேஷ் கார்த்திக் எப்படி லாஸ்ட் இயர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, பட் சடனா அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறப்பே ரிட்டையர் ஆகிட்டு அதே டீமுக்கு இப்போ ஹெட் கோச் ஆயிருக்காரு. இப்போ சூப்பரா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தோனியும் பண்ணிருக்க சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருந்துச்சு, நல்ல சான்ஸ் இருந்துச்சு 2023 அப்புறம். நம்ம சொல்லலாம் தோனி வந்து உள்ளார இருக்கப்பதான் ருத்ராஜுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும், அவர் வந்து நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, அதை கேட்டு ருத்ராஜ் வந்து க்ரூம் ஆவாரு அப்படின்னு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷத்துல 5 மேட்ச் போயிடுச்சு. ருத்ராஜ் எந்த இடத்துல க்ரூம் ஆன மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் தோனி ஃபீல்டுக்குள்ள வந்து அவரே வந்து தன்னைத்தானே கஷ்டப்பட்டு விட அட்லீஸ்ட் வெளியே உட்காந்து ஒரு கோச்சா ஹெட் கோச்சா நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு சான்ஸும் மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். என்ன ரீசன் சொல்லி நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். இதர் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து தோனி இருந்தாதான் வந்து டிக்கெட் ரேட்ஸ் இவ்வளவு ஹையா வித்து இந்த முட்டாள்கிட்ட வந்து விற்க முடியும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அதனால தோனியை விட முடியாம போயிருந்துக்கலாம். இல்ல நான் வந்து அட்லீஸ்ட் அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் என்ன அப்படின்னா சென்னையில என்னோட கடைசி மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேபி வந்து சென்னையில ஃபைனல்ஸ் நடந்து மேபி அந்த கப் அடிச்சிருக்கலாமோ, அந்த வந்து ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா எதுவுமே வந்து பெருசா இப்ப ஒர்க் அவுட் ஆகல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்பைடர்மேன்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, you either die a hero or live long enough to see yourself become a villain சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் நிறைய மேட்சஸ் ஆடி மக்கள் இவர் ஃபேன்ஸ் மற்ற ஃபேன்ஸ்லாம் கிடையாது, சிஎஸ்கே ஃபேன்ஸே இவரை வந்து ரிட்டையர் ஆகுன்னு சொல்ற அளவுக்கு இப்போ நிலைமை ஆகியிருக்குது. பட் இது எல்லாமே பாஸ்ட். இப்போ இதுக்கப்புறம் தோனி ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துட்டு அவர் ரிட்டையர் ஆகணும் முடிவு பண்ணார் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகலாம். ஏன்னா மனுஷன் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு சிஎஸ்கேக்காக. ஸோ அவர் இந்த ஒரு பேட் நேமோட போறது வந்து யாரா இருந்தாலும் அது வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. இவனுங்க வாயிலெல்லாம் வந்து பேச்சு வாங்கிட்டு போகணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஸோ இந்த கேள்வி, இஸ் தோனி த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் சிஎஸ்கே அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. தோனியை விட தோனிக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் கேவலமா படுமட்டமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேஞ்ச் ஆனாதான் தோனி அவருடைய இம்பாக்ட் தெரியும். இப்பயும் சிம்பிளா ஒன்று சொல்றேன், லாஸ்ட் மேட்ச்ல 12 பாலுக்கு 27 அவர் கிரீஸ்ல இருக்க வரைக்கும் லைட்டா ஒரு பயம் இருந்துச்சு. எஸ், நம்ம வந்து பயத்தினால 2 பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த தோனி ஃபேக்டர் அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். அதுதான் இன்னமும் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு திறமை, அவருக்கு இருக்கிற அந்த எபிலிட்டி. அந்த பிளேயர்ஸ் மற்ற டீம் எல்லாம் நல்லா விளையாண்டா மட்டும்தான் இவரால் விளையாட முடியும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். தோனி மட்டுமே வந்து சிஎஸ்கே கப்படிக்கிறது காரணம் கிடையாது. மீதி இருக்கிற 10 பேர் நல்லா விளையாடணும், அப்படி விளையாண்டா மட்டும்தான் மற்ற அந்த தோனின்ற கேப்டனுக்கு வந்து ஒரு பேர் போய் சேரும், அவரோட கேப்டன்சிக்கு அந்த கப்பு வந்து சேரும். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் இப்பயாவது வந்து எல்லாருக்கும் புரிய வருதுன்றது ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலுமே அப்படி புரிய வந்ததுக்கு அப்புறம் இவரை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து வருத்தமா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ இதில் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் வந்து திருத்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சரின்னு தோணுது இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா
லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.